இந்த பிக் பாஸ் வீட்ல அன்பு கேங் ஏற்படுத்துற இம்சை பெரிய பெரிய இம்சையாக மாறிட்டு இருக்கு. எல்லா முடிவுகளும் தனக்கு சாதகமாகவே அவங்க மாத்திக்கிட்டு இருக்காங்க. இது மக்கள் ரசிப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியலங்க. இப்ப வினோத்த ஜெயில்ல போட்டதுக்கான காரணத்த ஆதிரை ஓப்பனாவே சொல்லிட்டாங்க. அதாவது இது அவங்களுடைய பியூர் ஸ்ட்ராட்டஜி. அவங்க தான் எல்லாரையுமே பிரெயின் வாஷ் பண்ணாங்களாம். நம்ம வினோத்த கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா, வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ல போடணும். வொர்ஸ்ட் பெர்ஃபார்மர்ல போட்டா தான் தல டாஸ்க்ல அவரால பங்கெடுக்க முடியாத போகும். அதனால கண்டிப்பா அத பண்ணணும். அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜிய முன்னெடுத்தது ஆதிரை அப்படின்னு ஆதிரையே சொல்றாங்க. இந்த விஷயத்த இதுக்கு சபரிக்கெல்லாம் தெரியல. எஃப்ஜேக்கு தெரியல. ஒரு பெண்கள் கொண்ட குழு தேர்ந்தெடுத்தாங்களா என்னன்னு நமக்கு தெரியல. யார் யார் வாக்களித்தது வினோத்துக்கு? இந்த ஸ்கெட்ச் போட்டு அவரை தூக்கியிருக்காங்கங்க. இதை சபரி போய் உள்ளேயே வினோத்துக்கிட்ட சொல்லிட்டாரு. வினோத்தே, நீ ஜெயிலில் இருக்கிறது காரணமே தலை டாஸ்கில் நீ பங்கெடுக்கக்கூடாதுன்னு செய்ய இருந்திருக்காங்க அப்படின்ன உடனே, என்னடா இப்படி இல்லாமல் ஆடா கூட பண்ணுவீங்க அப்படின்னு அவர் அச்சப்படுறாரு, கோவப்படுறாரு. உடனே எஃப்ஜே என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம், போன முறை உன்னை எதுக்கு நான் ஜெயிலுக்கு கூப்பிட்டு வந்தேன்? நானும் வியானாவும் ஜெயிலில் வந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? அந்த ஸ்ட்ராட்டஜி அதே மாதிரி அவங்க தலை டாஸ்கில் நீ போனால் நீ ஜெயிச்சிருப்பில்ல, அதனால் உன்னை தடுத்துறதுக்காக அப்படி பண்ணியிருக்காங்க. அடுத்த வாரம் கமருதீன் தான் ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் போடத்தான் போகிறோம் அப்படின்னு ஓப்பனாகவே பேசிக்கிறாங்கங்க எல்லாரும்.